இந்த சாப்டரில் இன்சர்ட்டில் உள்ள ஹெட்டர், ஃபுட்டர் அண்ட் ஹைப்பர் லிங்க்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஹைப்பர் லிங்க். ஸோ ஹைப்பர் லிங்க் அப்படின்னாலே உங்களோட லிங்கை யூஸ் பண்ணி வேறு ஒரு சாஃப்ட்வேரோட டாக்குமெண்ட்டையோ இல்லை இதே சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட்டையோ நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோ இல்லை ஓப்பன் பண்ணிக்கோ முடியும். ஸோ இன்சர்ட்டில் லிங்க்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ஹைப்பர் லிங்க் ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ ஹைப்பர் லிங்கை பிக் பண்ணுங்கள். ஸோ பிக் பண்ணும்போது இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஒரு டேபிள் தான் கிளிக் ஆகுது. ஸோ இதில் எதுலேருந்து நீங்கள் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஸோ எந்த டாக்குமெண்ட்டுக்காண்டி நீங்கள் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே உள்ள பிடிஎஃப் ஒன்று இருக்குது, கிராங்க் கேஸ் அப்படிங்கிற பிடிஎஃப் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்க. ஸோ எந்த நேமில் இந்த இது டாக்குமெண்ட்டில் கிரியேட் ஆகணும், ஸோ டாக்குமெண்ட்டில் என்ன நேமில் இருக்கணும் அப்படின்னா இன்ஃபோமீடியா கிராங்க் அப்படிங்கிற ஒரு நேமில் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு அண்டர்லைனோட ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வேறு டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி டைப் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி சம்திங் நீங்கள் டாக்குமெண்ட் படிச்சுட்டு வரும்போது இது மாதிரி திஸ் இஸ் இன்ஃபோமீடியா பிடிஎஃப்னு இருக்குது. பட் இது ஒரு பிடிஎஃப் ஃபைல், உங்கள் வேர்டிங்ஸாக அதோட ஹெட்டிங் மட்டும் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஹைப்பர் லிங்கை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஒரு ஹைப்பர் லிங்கை நீங்கள் அக்சஸ் பண்ணுறது, ஸோ இதுக்கு நீ ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை நீங்கள் அக்சஸ் பண்ணுறப்ப கண்ட்ரோல் கீ, ஸோ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கை மாதிரி கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் விட்டிங்கன்னா நார்மலாக கிரியேட் ஆகும், கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணும்போது கை மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஹைப்பர் லிங்கால் அக்சஸ் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இங்கேருந்து நேரடியாக அந்த பிடிஎஃப் ஃபைலை உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எது டாக்குமெண்ட் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்சர்ட். ஸோ ஹைப்பர் லிங்க். ஸோ எந்த டாக்குமெண்ட் வேணும், ஸோ வேறு எதுவும் ப்ரௌஸ் பண்ணாலும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துங்க. டெஸ்க்டாப்பில் இன்ஃபோமீடியாங்கிற ஃபோல்டரில் இந்த இன்ஃபோமீடியா டேபிள்ங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகணும். ஸோ இதோட பேர் மார்க் ஷீட்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட் டைப் பண்ணி கடைசியாக மார்க் ஷீட் அப்படிங்கிற ஒரு நேமில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மார்க் ஷீட்டை நீங்கள் இங்கே டைப் பண்ண அவசியம் கிடையாது, பட் அது தனி டாக்குமெண்ட்டாக இருக்குது. பட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இங்கேருந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பிக் பண்ணும்போது ஸோ பர்மிஷன் கேட்கும், கொடுத்துட்டிங்கன்னா அது டாக்குமெண்ட் இங்கே டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ க்ளோஸ். ஸோ க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஏகன் பிக் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு பர்மிஷனோட ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு லிங்கை மட்டும் வச்சுட்டு அந்த லிங்கை யூஸ் வேறு ஒரு சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட்டையோ இல்லை இதே சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட்டையோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ஹைப்பர் லிங்கர் ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவாக யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி தேவையான ஹைப்பர் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹைப்பர் லிங்க் பிக் பண்ணுறீங்க. ஸோ டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்டில் அந்த லிங்க் என்ன பேரில் தெரியணும் அப்படின்னு காமிக்கிறது தான். ஸோ கீழே உள்ளது இல்லாமல் எந்த ஃபைல் இந்த நேமில் உள்ள இதை கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ். ஸோ ஏற்கனவே இருக்கிற ஃபைலுக்கு தான் நீங்கள் லிங்க் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது எக்ஸிஸ்டிங் ஃபைல் வெப் பேஜை கிளிக் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இங்கே உள்ள கிரியேட் நியூ டாக்குமெண்ட். ஸோ புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். டேபிள். ஸோ இந்த டாக்குமெண்டோட பேர் என்ன, ஸோ அதுவும் டேபிள். ஸோ எங்கே அது சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் டெஸ்க்டாப்பில் உள்ள இன்ஃபோமீடியாங்கிற நேமில் உங்களுக்கு டேபிளுங்கிற நேமில் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டோம். ஸோ வென் எடிட் த நியூ டாக்குமெண்ட் லேட்டர், எடிட் த நியூ டாக்குமெண்ட் நவ். ஸோ இப்போயே இந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க, உங்களுக்கு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அங்கே டாக்குமெண்ட்டாக கிரியேட் ஆகிருக்கு. இந்த இதுகிட்ட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது எம்எஸ் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். இங்கே இன்ஃபோமீடியா டைப் பண்ணியிருக்கோம். ஸோ டைப் பண்ணிட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் கேட்கும். ஸோ இந்த இதுகிட்ட டேபிள் அப்படிங்கிற ஒரு லிங்க் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேபிளை கிளிக் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட்டில் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டீங்க. இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஹைப்பர் லிங்கை எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். புது டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹைப்பர் லிங்கை பிக் பண்ணுங்கள். இதில் கிரியேட் நியூ டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் என்ன நேமில் சேவ் ஆகணும், எந்த சேவ் ஆகணும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே உள்ள 2 ஆப்ஷன், எடிட் த நியூ டாக்குமெண்ட் லேட்டர். ஜஸ்ட் இப்போ இந்த டாக்குமெண்ட்டோட ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணி உள்ளே போய் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எடிட் நியூ டாக்குமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டே இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகட்டும், அதில் டைப் பண்ணுறது ஹைப்பர் லிங்காக கன்வெர்ட் ஆகணும். அப்படிங்கிறப்ப இந்த எடிட் நவ்
எடிட் நியூ டாக்குமெண்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஹைப்பர்லிங்க் தேவையில்லை, ஸோ மார்க் ஷீட்டை பிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹைப்பர்லிங்க் இருக்குது, ஸோ இந்த ஹைப்பர்லிங்க் தேவையில்லை அப்படின்னா இதை பிக் பண்ணி ஹைப்பர்லிங்க் பிக் பண்ணி எங்குள்ள ரிமூவ் ஹைப்பர்லிங்க், ஸோ நார்மல் வேர்டாக கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கண்ட்ரோல் நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் அந்த இடத்துல அந்த கைமேரோ ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது உங்களோட கமெண்ட்ஸ். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் பர்டிகுலராக வேறு எதுவும் கமெண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸுங்கிறத யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ கமெண்ட்ஸ், ஸோ இந்த டேபிளில் என்ன கமெண்ட்ஸ் ஆட் ஆகணும், ஸோ டேபிளில் இன்ஃபோ டேபிள்னு ஒரு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இன்ஃபோ மீடியா இன்ஃபோ மீடியாங்கிற இடத்துல புது கமெண்ட் ஆட் ஆகணும். ஸோ அந்த இடத்துல என்ன கமெண்ட் ஆட் ஆகணும், பெஸ்ட் மீடியானு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒரு கமெண்ட்ஸ் வைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டைம் டைப் பண்ணிங்க பெஸ்ட் மீடியா அப்படின்னு. ஸோ பெஸ்ட் மீடியா கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபோ மீடியா செலக்ட் ஆகும். ஸோ ஒரு நீங்கள் ஷார்ட்கட்டாக சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலை, ஸோ அது மாதிரி இடத்துல நீங்கள் பிக் பண்ணி அது எதுக்காண்டி இதை எழுதுனீங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு வேரோட மீனிங்ஸையோ இல்லை ஒரு வேரோட தமிழ் அர்த்தத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக எழுதி வச்சுக்க முடியும். ஸோ படிக்கிறப்ப நாமளாக படிக்க முடியும். ஸோ இதோட மீனிங்ஸ் உங்களுக்கு தெரியணும், இது என்ன இன்ஃபோ மீடியா அப்படின்னு தெரியணும். அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் இதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற கமெண்ட்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த கமெண்ட் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப இந்த கமெண்டை ரைட் கிளிக் பண்ணும்போது டெலிட் கமெண்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கமெண்ட் ரைட் கிளிக் பண்ணி டன் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இப்போ இந்த பிக் பண்ணுறப்ப அந்த கமெண்ட் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ மட்டும் தான் காமிச்சிச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கமெண்ட் விண்டோவில் அது விசிபிளாக தெரியும். ஸோ எகெயின் இதை ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கமெண்ட் ரிலீவ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எல்லா கமெண்ட்டையும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ். ஸோ ஹெட்டர் ஃபுட்டர் அப்படிங்கிறது எல்லா டாக்குமெண்ட்லேயும் ஹெட்டிங்காக ஒரு வேர்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபுட்டரில் எல்லா வேர்டையும் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு பேஜ் நம்பர் கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ டாக்குமெண்ட்டில் டாப்பில் ஏதாச்சும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹெட்டரையும், ஸோ டாக்குமெண்ட்டில் பாட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த ஃபுட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபைலில் ஓப்பன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு 2 பேஜ் இருக்குது, எக்ஸ்ட்ரா பேஜ் வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஜ் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் இன்சர்ட்டில் இங்கே ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ், ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஹெட்டர்னு ஒன்று பிக் ஆகும். ஸோ எந்த மாதிரி ஹெட்டர் உங்களுக்கு தேவை, ஸோ இந்த மாதிரி ஹெட்டர் தேவை அந்த மாதிரி ஹெட்டர் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இந்த இதுட்ட இன்ஃபோ மீடியா டைப் பண்ணி க்ளோஸ் ஹெட்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ண அந்த இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா பேப்பர்லையும் கிரியேட் ஆகிருக்கும். இந்த பேப்பர்லையும் கிரியேட் ஆகிருக்கு, அதே மாதிரி இந்த பேப்பர்லையும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் ஆட் பண்ணுறீங்க, ஸோ என்டர். எக்ஸ்ட்ரா பேப்பர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறது இந்த ஹெட்டரில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்லேயும் உங்களுக்கு ஹெட்டிங்காக சில வேர்டிங்ஸோ இல்லை சில பிக்சர்ஸோ வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறீங்க, ஹெட்டர் உங்களுக்கு எடிட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வேறு நீங்கள் பிக்சர் இன்சர்ட் பண்ணாலும் அதில் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோமில் இன்சர்ட்டில் பிக்சர்ஸ், ஸோ என்ன பிக்சர்ஸ் உள்ளே வேணும், ஸோ டெஸ்க்டாப்பில் உள்ள இன்ஃபோ மீடியாவில் லோகோ அப்படிங்கிறது வேணும். ஸோ சைஸை கம்ப்ரஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறது உங்கள் ஹெட்டரில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரேப் டெக்ஸ்ட், ஸோ டிசைனில் க்ளோஸ் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ப்ளேஸ் ஆகிரும். ஸோ அது மங்களாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ண பிக்சர்ஸ் எல்லா டாக்குமெண்ட்லேயும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ஒரே ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, ஆப்ஸில் இதே மாதிரி வரப்போது அப்படின்னாலும் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட்டில் அடுத்து உள்ளது ஃபுட்டர்ஸ். ஸோ ஃபுட்டர் உங்களுக்கு எந்த மாதிரி தெரியணும், ஸோ ஃபஸ்ட் உள்ளது வேர்ட், அடுத்து உள்ளது வேர்டும், ஸோ கடைசி உள்ள நம்பர்ஸ். ஸோ பேஜ் நம்பர் உங்களுக்கு வேணும்னாலும் பேஜ் நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸோட பேஜ் நம்பர் உங்களுக்கு ஹெட்டரில் கிரியேட் ஆகிருக்கும். 1 2 3ன்னு ஈஸியாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இதிட்ட வேறு எடிட் பண்ணி பார்ப்போம். பேஜ் நம்பர் 1 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் ஹெட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண பேஜ் நம்பர் 1 அப்படின்னு ப்ளேஸ் ஆகிருக்கு. பட் அடுத்த டாக்குமெண்ட்டில் பேஜ் நம்பர் 2ன்னு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது பேஜ் நம்பர் 3. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸில் எல்லா பேப்பர்ஸ்லையும் இல்லை எல்லா பேஜ்லேயுமே ஒரு வேர்ட்ஸோ இல்லை ஒரு சென்டென்ஸோ ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபுட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபுட்டர்ஸ் வேணும், ஸோ இந்த மாதிரி ஃபுட்டர்ஸ் வேணாலும் பிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுட்டர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும்.
ஸோ ஆனதுக்கப்புறம் இந்த என்ன டைப் பண்ண போகிறீங்க, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு டைப் பண்ணுறோம், க்ளோஸ் ஹெட்டர்ஸ். ஸோ எல்லா பேப்பர்ஸும் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இன்சர்ட்டில் ஃபுட்டரில் பேஜ் நம்பர் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ இன்சர்ட்டில் இங்கே உள்ள பேஜ் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் கே பண்ணுற பேஜ் நம்பர்ஸ் எப்படி இருக்கணும், டாப் பேஜ் நம்பர்ஸ் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். உங்களோட டாக்குமெண்ட்ஸில் நிறையா பேஜ் இருக்குது, பட் உங்களுக்கு பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த பேஜ் நம்பர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பிளைன் நம்பர்ஸ். உங்கள் டாக்குமெண்ட்டோட டாப் லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு பேஜ் நம்பர்லாம் கிரியேட் ஆகும். அடுத்தது இது மாதிரி. ஸோ எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே டாப் பேஜில் கிரியேட் ஆகுது. ஸோ பாட்டம் பேஜில் வேணும் அப்படின்னா எல்லாமே பாட்டம் பேஜில் கிரியேட் ஆகும். ஸோ எல்லாமே இப்படி தான் கிரியேட் ஆகணும் அப்படின்னா உங்களோட பேஜ் நம்பர் இந்த இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கீழே கிரியேட் எல்லாமே ஃபுட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ 1 2 3 நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் இன்சர்ட்டில் இங்கே உள்ள பேஜ் நம்பர், பேஜ் மார்ஜின். ஸோ மார்ஜின்லாம் எப்படி இருக்கணும், அந்த மார்ஜின் ஓரத்தில் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் 1 பேஜ் 2ன்னு நீங்கள் இந்த ஃபார்மேட் மூலியமாகவும் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் இன்சர்ட்டில் பேஜ் நம்பர், கரண்ட் பொசிஷன். ஸோ இப்போ எப்படி இருக்கோ அதேமாதிரி இது பேஜ் நம்பர் கேட்டோம் அப்படின்னா பேஜ் நம்பர் ஃபில்ட் ஆகிரும். ஸோ ரிமூவ் பேஜ் நம்பர்ஸ். ஸோ எல்லா பேஜ் நம்பர் உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு. ஸோ பேஜ் நம்பர்ஸ் பாட்டம் பேஜில் சென்டரில் ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறப்ப எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு சென்டரில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ சேவ் பண்ணுறோம். இதோட ஹைட்டை மாற்றும் போது உங்களுக்கு எல்லாம் மாறும். ஒரு ஃபுட்டரை நீங்கள் மாற்றும் போது எல்லா டாக்குமெண்ட்லையும் உங்களுக்கு ஃபுட்டர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் ஃபுட்டர் அப்படிங்கிறது காமன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸை நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டுங்கிற கேட்டகரியை யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் வெவ்வேறு எஃபெக்டில் காமிக்க முடியும். ஸோ எல்லாமே புதுசாக இன்சர்ட் பண்ணுறது தான். ஸோ புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த இதிட்ட டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும், ஸோ பிக் பண்ணுறப்ப இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான நீங்கள் டைப் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஐ வாண்ட் கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஸோ இது மாதிரி தேவையான இதை நீங்கள் இது மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி அந்த ஃபார்மேட்டை ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது இன்சர்ட்டில் உள்ள வேறு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணும், ஸோ இது மாதிரி வேணாலும் அது மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ பேக் ஸ்பேஸ் மூலமாக பழையபடி கொண்டு வந்துடுறேன். இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதில் கடைசியாக உள்ளது ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ். நீங்களே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைய போனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த திட்ட வேறு எழுத போகிறீங்க, இந்த திட்ட. ஸோ டைப் பண்ணுறது இந்த பாக்ஸோட உங்களுக்கு ஈஸியாக கிரியேட் ஆகிரும். ஸோ இது மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணுறது இருக்குமே தவிர அது விட்டு உங்களுக்கு வெளியே போகாது. எகெயின் இன்சர்ட்டை பிக் பண்ணிங்க. இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலிமா உங்களுக்கு டெக்ஸ்ட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது குயிக் பார்ட்ஸ். ஸோ குயிக் பார்ட்ஸ் மூலிமா ஆட்டோ டெக்ஸ்ட், டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோ டெக்ஸ்ட் இதில் அதிகமாக நீங்கள் டைப் பண்ணிக்கிறது உங்களுக்கு இன்ஃபோமீடியா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபோமீடியாங்கிறது உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும். ஸோ குயிக்காக விஷயத்தை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோ டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளது வேர்ட் ஆர்ட். ஸோ வெவ்வேறு எஃபெக்டில் நீங்கள் இந்த வேலை டைப் பண்ணி போகிறீங்கன்னா வேர்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி எஃபெக்ட் டைப் பண்ண போகிறீங்க, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் வேணாலும் அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இதை நீங்கள் டைப் பண்ணிக்க போகிறீங்க. இதிட்ட சென்னை அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்டர். ஸோ என்ன வேணாலும் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் இன்சர்ட்டில் வேர்ட் ஆர்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆர்ட் உங்களுக்கு தேவை. ஸோ அதை நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த திட்டம் மூவ் பண்ணி வச்சுட்டு அவரோட சைஸை குறைச்சிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் இந்த திட்டம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டைலில் நீங்கள் ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டுங்கிற கேட்டகரி எல்லாமே யூஸ் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது சிக்னேச்சர் லைன்ஸ். ஸோ எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் சிக்னேச்சர் காமிக்கிற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா சிக்னேச்சர் லைனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ பிக் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட சிக்னேச்சர்ஸ். ஸோ வந்துட்டு உங்கள் நேமை டைப் பண்ணிக்க போகிறீங்க.
டியூட்டர்னு டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களோட இமெயில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ கர்சர் எங்கே இருந்துச்சோ அந்த ஒரு சிக்னேச்சர் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்லையும் ஒரு சிக்னேச்சர் செட் பண்ண மாதிரி செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டரை கிளிக் பண்ணீங்க. ஸோ இந்த இதுக்கு தான் சிக்னேச்சர் லைன் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்சர்ட்டில் சிக்னேச்சர் லைன். ஸோ என்ன வேணும், இன்ஃபர்மியாக டைப் பண்ணியிருக்கேன். இந்த இதுகிட்ட சென்னைன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ உங்கள் சிக்னேச்சர் இந்த இதுகிட்ட எல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சிக்னேச்சர் டிசைன் நீங்கள் மாற்றினாலும் சிக்னேச்சர் டிசைன் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ வேறு எதுவும் மூவ் பண்ணாலும் இந்த சிக்னேச்சரை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமில் இந்த எண்டில் அது வேணும். சைஸ் ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் லைன் உங்களுக்கு எல்லாத்துலேயும் கிரியேட் ஆகிருக்கும். இதான் உங்களோட சிக்னேச்சர் லைன்ஸ். ஸோ இந்த இதில் சிக்னேச்சர் போடுற மாதிரி ஒரு சிக்னேச்சர் சைனை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அடுத்து இன்சர்ட்டில் டேட் அண்ட் டைம். ஸோ உங்கள் கர்சர் உள்ள இடத்துல டேட் அண்ட் டயத்தை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு டேட் அண்ட் டைம். ஸோ நீங்கள் டேட் அண்ட் டைம் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, அது எந்த ஃபார்மெட்டில் ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தஸ்டே அக்டோபர். ஸோ இந்த உங்களோட சிஸ்டத்தோட வாட்சில் என்ன டைமிங் என்ன டேஸ் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இது பேஸ்ட் ஆகிரும். ஸோ எகெயின் டேட் அண்ட் டைம் உங்களுக்கு தேவையான ஃபார்மெட் எது மாதிரி வேணும், இது மாதிரி வேணும். ஸோ உங்களோட டேட் அண்ட் டயத்தை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே இன்சர்ட்டில் உள்ள டெக்ஸ்ட்டில் டேட் அண்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்சர்ட் டெக்ஸ்ட்டில் உள்ள ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னு எடுத்துனீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அது டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைல். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டையே ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறீங்களோ அதோட கேட்டகரி சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஆட்டோகேட் டிராயிங் உள்ளே கொண்டு வர போகிறீங்கன்னா ஆட்டோகேட் டிராயிங், பிட்மேப் இமேஜ்னா பெயிண்டில் கிரியேட் பண்ணது. ஸோ நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது தகுந்தப்பறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த ஃபைலில் நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறீங்களோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறது மூலியமாக ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துட முடியும். பிட்மேப் இமேஜ் ஓகே கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக ஒரு விஷயத்தை வரைஞ்சி அந்த இடத்த நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பெயிண்டில் ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறோம், அகெயின் இது ஒன்று போடுறோம். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் அங்கே வரைஞ்சது இங்கே ப்ளேஸ் ஆகியிருக்கும். ஸோ OLE ஆப்ஜெக்ட். ஸோ OLE அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் எம்பெடட் லிங்க். ஸோ இந்த இதிலேருந்து வேறு சாஃப்ட்வேர் அக்சஸ் பண்ணி அதில் வரைஞ்சதை இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எகெயின் ஆப்ஜெக்ட். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பிக் பண்ணி ஓகே. வேறு டிசைன் ஆட் பண்ணாலும் டிசைன் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிசைன் ஆட் பண்ணி இந்த இதில் ரூட்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுவோம், சேவ். ஸோ அந்த இதை க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு அங்கே க்ரியேட் பண்ண அந்த ஸ்டைலோட சேர்ந்து உங்களுக்கு இது க்ரியேட் ஆகிரும். ஸோ இது பிபிடியில் டைப் பண்ணது இங்கே ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ எகெயின் இன்சர்ட்டில் ஆப்ஜெக்டில் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைல். ஸோ டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வர போகிறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா இதில் வேர் டாக்குமெண்ட்ஸ், மேக்ரோ எனேபிள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துட முடியும். ஸோ இதில் டெஸ்க்டாப்பில் உள்ள இன்ஃபோமீடியாவில் டாக்குமெண்ட் 1ன்னு இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டையே நீங்கள் உள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த ஆப்ஜெக்டில் உள்ள டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களோட கண்டினியூவேஷன் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா வேறு டாக்குமெண்ட்ஸ் உங்களால் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஆப்ஜெக்டில் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைல். ஸோ இந்த ஷேப் தான் உங்களுக்கு தேவைன்னா ஷேப்பை பிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அந்த வேர் டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது அப்படியே இதில் கண்டினியூஸாக க்ரியேட் ஆகிரும். ஸோ நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணி அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக இங்கே அதை கண்டினியூஷனாக க்ரியேட் ஆகும். ஸோ அங்கே என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் க்ரியேட் ஆகும். பேஜ் நம்பர் இதுபடி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி வேறு டாக்குமெண்ட்ஸை உள்ளே எடுத்து அதை கண்டினியூஸாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டெக்ஸ்ட்டோட ஸ்டைலையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்தது நீங்கள் ஒரு ஈக்குவேஷன், ஸோ மேக்ஸ் சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டுருங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஈக்குவேஷன் ப்ளேஸ் பண்ணும்போது சில சிம்பிள்ஸோ இல்லை மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸோ உங்களுக்கு இதில் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப இந்த
சிம்பிள்ஸில் உள்ள ஈக்குவேஷன். ஸோ எல்லா சிம்பிள்ஸ் அண்ட் ஈக்குவேஷனுமே இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் தேவைப்படுது. பிக் பண்ணிங்க. இதில் வேல்யூஸையும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ அதோட சப்கெட்டிங்கும் அதில் கிரியேட் ஆகிருக்கும். எகெயின் இன்னொரு ஈக்குவேஷன் இன்செட்டில் ஈக்குவேஷன் பிக் பண்ணிங்க. ஸோ a5r². a5r² போட்டதுக்கப்புறம் இதோட வேல்யூஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். 5 எவ்வளவு இது எவ்வளவு நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இன்செட் நியூ ஈக்குவேஷன் கிளிக் பண்ணிங்க. ஸோ எந்த மாதிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு வேணும். ஸோ ஈக்குவேஷன் டைப் பண்ணுறப்ப ஒரு பர்சன்டேஜ் வேணும், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் அப்படின்னா ஈஸியாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுடலாம். ஸோ இந்த இதில் 10 ≠ 8. ஸோ இது மாதிரி ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்செட்டில் ஈக்குவேஷனில் இன்செட் நியூ ஈக்குவேஷன். ஸோ ரூட் மேலே ஒன்று வேணுனாலும் உங்கள் ரூட் மேலே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரூட் 45. ஸோ இது மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி டைப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இது மாதிரி நம்பர்ஸ் இது மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஈஸியாக சிம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுட்ட வாட் இஸ் வேல்யூ இன்செட் ஈக்குவேஷன் 65. ஸோ இது மாதிரி நீங்கள் கொஸ்டின் டைப் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ஸ். ஸோ ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன் பிக் பண்ணும்போது டேரெக்டாக இதுமாதிரி ஃப்ராக்ஷனலில் ஒரு இது வேணும் அப்படினாலும் ஃப்ராக்ஷனல் இது பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை பவரில் ஒன்று கொடுக்க போனாலும் பவரில் உங்களால் ஈஸியாக கொடுத்துக்க முடியும். ஸோ ரேடியல் ஃபார்மேட். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்க போறீங்க. ஸோ இன்டெக்ரலில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இன்டெக்ரல் ஃபார்மேட். ஸோ டபுள் இன்டெக்ரல் இங்குள்ள வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் ஒரு 25, இங்குள்ள வேல்யூஸ் ஒரு 2, இங்குள்ள வேல்யூஸ் ஒரு -5. ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் டைப் பண்ணிக்க ஈஸியான வசதியெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இன்செட்டில் ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன் நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணி அதை டாக்குமெண்ட்ஸாக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இன்செட். ஸோ இதில் இன்க் ஈக்குவேஷன். ஸோ இன்க் ஈக்குவேஷன் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுறத ஈக்குவேஷனை மாற்றிக்கும். ஸோ வித்தியாசமான சிம்பிள்ஸ் இருக்குது, அது ஈக்குவேஷனில் உள்ள சிம்பிள்ஸில் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈஸியாக ரிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இந்த இதிட்ட ஸோ இது மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குது. ஓகே இன்செட். ஸோ இந்த சிம்பிள்ஸ் அதில் இன்செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ணி ஒரு இன்செட் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா இன்செட்டில் ஈக்குவேஷனில் உள்ள இன்க் ஈக்குவேஷன். ஸோ என்ன டைப் பண்ணுறீங்களோ அது கிரியேட் ஆகும். இன்செட். ஸோ இது மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வரைஞ்சி அதுக்கு மேட்சிங்காக எந்த சிம்பிள்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு சிம்பிள்ஸையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏகேன் இன்செட்டில் சிம்பிள். ஸோ ஈக்குவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சில சிம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். சரி ரீசெண்டாக யூஸ் பண்ணது மோர் ஓவர் நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ் தேவை அப்படிங்கிறப்ப மோர் சிம்பிள்ஸ். ஸோ என்ன சிம்பிள்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுமாதிரி காப்பிரைட் ஆப்ஷன் சிம்பிள் வேணும் அப்படின்னா காப்பிரைட் இன்செட். ஸோ இந்த காப்பிரைட் ஆப்ஷன் சிம்பிள் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாப்டரில் டெக்ஸ்ட்டை எப்படி எஃபெக்டோட அப்ளை பண்ணுறது, ஒரு டைம் எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஒரு சிம்பிள்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் எப்படி எடுப்பாங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த சாப்டரில் ஒவ்வொரு பேஜையும் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.